கழகமே உயிர் மூச்சாக கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கின்ற தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற வகையிலும் 8 கோடி தமிழர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி தருகின்ற வகையிலும் தேர்தல் களத்திலே எப்படி உழைக்க வேண்டும், எப்படி மக்களுடைய கவனத்தை ஈர்த்து நம்முடைய புரட்சித் தலைவருடைய சாதனைகளையும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய சாதனைகளையும் நம்முடைய புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்து 7.5% குடிமராமத்து திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை எல்லாம் மக்களிடத்தில் எப்படி திண்ணை பிரச்சாரமாக கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அந்த தேர்தல் வியூகத்தினுடைய அறிவுரைகளை எடுத்து சொன்னார்கள். அவருடைய கழக வேட்பாளராக களத்தில் நின்று களத்தை சந்தித்த நாராயணசாமி மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் அனைவரும் இதில் 100% அனைத்து நிர்வாகிகளும் பங்கேற்றோம். புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார், வருங்கால முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் வகுத்து கொடுத்த அந்த தேர்தல் வியூகத்தை நாங்கள் முழுமையாக செயல்படுத்தி 2026 மக்கள் விரும்புகிற முதலமைச்சராக புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே தேசிய கொடி ஏற்றுகிற அந்த பொன்னான நாளுக்காக நாங்கள் அயராது பாடுபட்டு உழைப்போம் என்கிற உறுதியை அவரிடத்திலே சமர்ப்பித்திருக்கிறோம். ஐயா, நேற்று வந்து பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடு வந்து புறக்கணிப்பு பொதுச் செயலாளர் வந்து சொல்லியிருக்காருல, அறிக்கை சொல்லியிருக்காருல, அவங்க பொதுச் செயலாளர் சொன்னதான் எங்களுடைய எல்லாருடைய கருத்து. ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ கருத்து வந்து பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருப்பதும் அவங்களுடைய தோல்வியை மட்டும் காப்பாற்றியிருப்பதும் மகிழ்ச்சிப்படுத்தி இருப்பதையும் தெல்ல தெளிவா முதல் தலைவராக மக்கள் தலைவராக சுட்டிக்காட்டியது நம்முடைய புரட்சி. கல்வராயன் மலையை முதலமைச்சர் சென்று பார்வையிடணும் உத்தரவு போட்டிருக்கு. மக்களின் வாழ்வாதார நிலையை முதலமைச்சர் சென்று நேரில் பார்க்கணும்.